இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? சக மனிதனை சாதி வெறி பிடித்து வேட்டையாடும் மனித நாய்கள் வாழும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் பரவட்டும் என்று சொன்ன இந்த ஊரில்தான் வீசும் காற்றிலும் சாதி பரவது என்று சுவர் எழுப்பும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? வாடகைக்கு வீடு சென்றால் சொந்த ஊர் எந்த ஊர், அந்த ஊரில் எந்த தெரு, காலனி தெருவா, உனக்கு வீடு இல்லை என்று சொல்லும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? சாதிக்க நினைக்கும் சமூகத்தை சாம்பல்களாய் காற்றில் கலக்க வைக்கும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? மனிதமற்ற மதத்தின் வெறியால் குழந்தை என்றும் பாராமல் உன் கடவுளின் கருவறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? எங்கள் கிணற்றில் தண்ணீர் எடுப்பாயா, எங்கள் குளத்தில் குளிப்பாயா என்று தண்ணீரில் சாதி பார்த்து ஆடைகளை கழற்றி அம்மனமாக்கி மரத்தில் கட்டி மலத்தை வாயில் ஊற்றி சாகுமுறை சவுக்கால் அடிக்கும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? அரசு அதிகாரங்களையும் அரசாங்க வேலைகளையும் அவாள் என்ற ஒரே காரணத்திற்காக உயர்ந்த பதவிகளை வாரி வழங்கும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? அரைகுறை ஆடை அணிந்தால் ஆ ஓ என்று கத்தி கலாச்சாரம் கெட்டுவிட்டது, பண்பாடு செத்துவிட்டது என சொல்லும் இந்த நாடு ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி சாலையில் ஓடவிட்டு அழகு பார்க்கும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? காடு மேடுகளில் ஓடி அயராது உழைத்து கூலிக்கு மாரடைத்து என் பிள்ளைய எப்படியாச்சும் டாக்டராக்கி ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்னு 1000 கனவுகளோடு தன் பிள்ளையை படிக்க வைத்து நீங்கள் சொல்லும் விஷ பரீட்சைகளில் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றும் இதய துடிப்பை சோதிக்கும் ஸ்டெத்தோஸ்கோப் தொங்க வேண்டிய கழுத்தில் இதய துடிப்பை நிறுத்த கயிறு தொங்குகிறது. மருத்துவ படிப்பு சான்றிதழ் வாங்க நினைத்தவர்களுக்கு கடைசியாக மருத்துவரிடம் இறப்பு சான்றிதழும் சுடுகாட்டு சாம்பலையும் வாங்கி தந்த இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? தெருவில் அமர்ந்து பேசும் சேரி இளைஞர்களை துரத்தி அடிக்க காவல்துறை வேகமாய் ஓடும். குடித்தண்ணீரில் மலம் கழிந்தனின் குண்டியை மட்டும் இத்தனை நாள் தேடும் இந்த நாடு இருந்தால் என்ன, இருந்தால் என்ன? 6 வழி சாலை வரும், 8 வழி சாலை வரும், மெட்ரோ வரும், விமான நிலையம் வரும், எங்கள் பணத்தை நிம்மதியாய் சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல பாதை வராத இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? வெளிநாட்டுக்காரன் அறிவை கண்டு வியந்து கொண்டே மாட்டுக்கறி சாப்பிட்டால் அறிவு வளராது, மாடு என்பது கடவுள் என சொல்லும் முட்டாள்கள் வாழும் இந்த நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? இந்த சுதந்திர நாட்டில் எனக்கும் சுதந்திரம் இருக்கு என சுதந்திரமாக சொல்லவும் சுதந்திரமாக நடக்கவும் முடியாத இந்த மயிரா போன நாடு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன?